ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரோட்டா. பரோட்டா எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பரோட்டா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 3 கப் மைதா மாவு சேர்த்துருக்குறேன். 1 பிஞ்ச் உப்பு, 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு நல்லா பசைஞ்சிக்கலாம். 2லேருந்து 3 தடவை தண்ணி சேர்த்து மாவு பசைங்க. அப்போ தான் நம்மளுக்கு அளவு தெரியும். டைட்டாக தான் இருக்கணும் மாவு, நல்லா பசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மாவு பசையணும். மாவு நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அப்ளை தான் பண்ணணும், உள்ளே ஃபுல்லாக மாவில் பசையக்கூடாது. அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு காற்று போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு விடணும். நான் இன்றைக்கி 4 ஹவர்ஸ் மாவு ஊற வச்சுருக்கிறேன். வாங்க மாவை பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. ஸோ இப்போ லைட்டாக மாவை வந்து பசைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக பசையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நல்லா பசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படியே இந்த ஆயிலோடையே உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஆயில் பத்தலைன்னா நீங்கள் ஆயில் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லா மாவையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு இன்றைக்கி 3 கப் மாவுக்கு 15 பரோட்டா கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி கிச்சன் ஸ்லாப்பில் தான் பரோட்டா திரட்ட போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எந்த திரட்ட போகிறீங்களோ அங்கே. நம்ம இன்றைக்கி பரோட்டா அடிக்க போகிறதுலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா தேய்க்கணும். எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் வந்து எனக்கு பரோட்டாவில் தெரியணும், அந்த மாவில் தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்படி கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து உருட்டை தான் போகிறோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கிழிஞ்சாதான் மாவு நல்லா ஊறி இருக்குன்றது அர்த்தம். ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா திரட்டிட்டு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணால் தான் எடுக்க முடியும். எடுத்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பரோட்டாக்கு தேய்ச்சாச்சு. இப்போது நம்ம பரோட்டாவை தட்டிக்கலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல உருண்டை, அதை எடுத்து இந்த மாதிரி கையால் அமுக்குனிங்கன்னா நம்மளுக்கு பரோட்டா சைஸ்க்கு வந்துடும். இதுதான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போது ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கல்லிலே விட்டுறாதீங்க, ஆனால் வெந்துடும் சீக்கிரமாகவே. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துருங்க. ரெடி பண்ணி வச்ச பரோட்டாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நல்லா அடிக்கணும் கையால். இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. 2 சைடு வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. பரோட்டா அடிக்கும் போது பரோட்டா கண்டிப்பாக சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போதே அடிச்சிருங்க. நல்லா அடிச்சிங்கன்னா பயங்கர சாஃப்ட் ஆகிடும் பரோட்டா. நம்மளுக்கு லேயராக வந்துடும். இதுதான் பரோட்டாலே மெயின் ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக இது செய்ய மறந்துடாதீங்க. செஞ்சால் தான் இந்த மாதிரி லேயராகவும் வரும், சாஃப்டாகவும் வரும். நம்ம வீட்லேயே ஈஸியாக பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். இப்போது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.